இந்த நாளிலே தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி மிகவும் ஆணித்தரமாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்று சொல்லி மிகவும் அழகாய் நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறது. ஆக இந்த நாளிலே நாம் இயேசுவை நோக்கி என்று தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இயேசுவை நோக்கி, ஃபிக்ஸிங் அவர் ஐஸ் ஆன் கிரைஸ்ட் அல்லது ஜீசஸ் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று இங்கே நாம் படிக்கிறோம். அது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது குறிப்பிடுகின்ற விசுவாசத்தின் நாயகர்களை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். விசுவாசத்தினாலே தேறினவர்கள், விசுவாசத்தினாலே பலத்த காரியங்கள் செய்தவர்கள், இவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், நமக்கு முன்பதாக சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த திரளான சாட்சிகள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு முன்பதாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். முழுக்க கர்த்தரை சார்ந்திருந்தார்கள், கர்த்தரை நம்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வரையறைக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அவர்கள் தேவனுக்கு முன்பதாக பலத்த காரியங்களை கர்த்தருக்கென்று செய்தார்கள். ஆக அவர்கள் ஒரு பெரிய விசுவாசிகளாக கருதப்பட்டார்கள், பெரிய சாட்சிகளாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய சாட்சி இன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடிகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் மேல் நாம் நோக்கமாய் இருந்து கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய விசுவாசத்தை நாம் தொடர வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாச பிள்ளைகளாய் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வது நமக்கு மிக மிக சிறந்த ஒன்றாய் காணப்படும். ஆவிக்குரிய விசுவாச ஓட்டத்திலே நமக்கு தடைகளாய் இருக்கிறவைகளை நாம் தூக்கி எறிந்து விட்டு அவைகளை தவிர்த்து விட்டு நாம் ஓட வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தேவையில்லாத இடைகளை தூக்கி எறிந்து விட்டு களைந்து விட்டு தன்னுடைய சரீரத்தில் எடை குறைப்பை செய்து அவன் ஃபிட்டாக அல்லது சரியாக தன்னுடைய ஓட்டத்திற்கு வேண்டியதான விதத்தில் தன்னுடைய சரீரத்தை அவன் கட்டமைத்துக் கொண்டு ஓடுவது போல விசுவாச ஓட்டத்திலும் நாம் பாவங்களையும் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளையும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஓட்டத்திற்கு தடையாய் இருக்கிறவைகளையும் பார சுமைகளையும் நாம் உதறி போட்டு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நாம் சீராய் ஓட நம்மை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விசுவாச ஓட்டத்திலே நமக்கு சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம். பொறுமையோட நாம் ஓட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடுகிற பொழுது இதை தடை செய்வதற்கான அநேக பொல்லாங்கான காரியங்கள் நமக்கு எதிரிடையாக வரும். நம்மை மடக்கும்படியாக, நம்மை நிறுத்தும்படியாக, நமக்கு தடை கற்களை போடும்படியாக பலவிதமான போராட்டங்களும் நிந்தனைகளும் நமக்கு எதிரே வரும். ஆக அவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு சகிப்புத்தன்மை என்பது மிக மிக அவசியம். சகிப்புத்தன்மையோடு எல்லா சூழலிலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஓடுகிற பொழுது இந்த ஓட்டம் வெற்றி உள்ள ஓட்டமாக, இலக்கை அடைகிற ஓட்டமாக, அது நிச்சயமாய் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டமாக, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே ஓடுகிற ஓட்டமாய் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோதனைகளும் சவால்களும் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் வருகிற பொழுது நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம் என்று சொல்லக்கூடிய உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் நம் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் ஓடுகிறோம். அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கான பலனையும் கிருபையையும் கர்த்தர் அருளுவார் என்று சொல்லக்கூடிய முழுமையான விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆட்கொண்டு பலப்படுத்தி நம்முடைய
நம்முடைய கால்களை திடப்படுத்துவார், நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய ஆழமான நம்பிக்கையோடு பக்தி வைராக்கியத்தோடு விசுவாச ஓட்டத்தை நாம் தொடர்வோமே ஆகும். நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற அந்த ஓட்டம் சீரானதாய் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக நாம் சீரான ஓட்டத்தில், கிறிஸ்துவை நோக்கிய ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்திற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.